ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்கலாமா? இன்றைக்கி மதியம் என்ன சமையல்னு நம்ம பார்த்துடலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நாள், ஃபஸ்ட்டு மந்த்து, ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி மதியம் லஞ்ச் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பீன்ஸ் பொரியலுக்கு தக்காளி வெங்காயம் வணக்கிட்டுருக்கேன். பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பீன்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் முள்ளங்கி சாம்பார் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுழியம் செய்யலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வெல்லம் எல்லாம் நுணுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வடைக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா உளுத்தம் வடைக்கு உளுந்தெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஓகே, பாருங்கள், இன்றைக்கி மதிய லஞ்சு எங்கள் வீட்டில் இதுதான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி மதிய லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சாம்பார் என்ன வைக்க போகிறோம்னா முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு முள்ளங்கியும் போட்டாச்சு. முள்ளங்கி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சாம்பாரும் சாதமும் தான் வைக்க வேண்டியது. பொரியல் 2 வகையான பொரியலும் நம்ம செஞ்சிட்டோம். அடுத்தது சாம்பார் வச்சிட்டோன்னா நமக்கு இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு மதிய லஞ்சுக்கு. அடுத்தது சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதை பாருங்கள், அப்படியே கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சுழியம் செய்யலாம் அப்படின்ட்டு. இங்கே வாழைப்பூடம் நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்றதுனால வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நம்ம கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது உளுத்தம் வடை செய்யலாம் அப்படின்றதுனால உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வீடியோ போடுறேன். இப்போது முள்ளங்கி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறத நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு. பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த பருப்பை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம் சாம்பாரில். இங்கே முள்ளங்கி சாம்பார் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் வச்சாச்சு. குக்கரில் அரிசி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் சாதம் வெந்துடும். நம்ம இன்றைக்கி மதியம் லஞ்சு சாப்பிட்றலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முள்ளங்கிக்கு நிறையா உப்பு போடக்கூடாது, போட்டோம்னா கச்சி போயிடும். அடுத்ததாக சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். அது முள்ளங்கி நல்லா வேகட்டும். முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தால் போதும். குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. இன்னொரு விசில் வந்தால் போதும். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு.